ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ் போய்க்கு இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம டே 22 வரைக்கும் நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்க்கான ஹோம்ஒர்க்கான எக்ஸாக்டான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம டே 23ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் மே. இந்த மே அப்படிங்கிற வேர்டை நம்ம மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மே அப்படிங்கிறத நம்ம மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மே வச்சு நம்ம எப்படிலாம் தமிழில் சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கலாங்க. ஓகே, இங்கே நான் 2 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி கேட்குறது. நம்ம ஒருத்தங்க கிட்ட பெர்மிஷன் கேட்போம் பார்த்தீங்களா? அந்த பெர்மிஷனை ரொம்ப ஹம்பிளாக கேட்போம் பார்த்தீங்களா? நம்மளுடைய டீச்சர்கிட்ட, நம்மளுடைய பாஸ் கிட்ட, நமக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்களா அவங்கக்கிட்ட, நம்ம எல்டர்ஸ் கிட்ட. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா மே வச்சு கேட்கலாம். பாருங்களேன், நான் உள்ளே வரலாமா? டீச்சர் உள்ளே இருப்பாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே இருப்பாங்க, நம்ம வெளில நின்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, கேட்போம் பார்த்தீங்களா, மேடம் நான் உள்ளே வரலாமா? பாருங்களேன், அவங்க நமக்கு டீச்சராக இருக்காங்க. புரிஞ்சா அவங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி மதிப்பு மிக்கவர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா மே வச்சு நம்ம பேசலாம். ஓகேங்களா? கேள்வி கேட்கலாம், நான் உள்ளே வரலாமா? ஓகே, அடுத்து பாருங்களேன், பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படின்னா நடக்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு செயல், அதாவது இனிமேல் ஒரு செயல் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம மே வச்சு சொல்லலாம். நடக்கும் அப்படின்னு சொல்ல வரல, நடக்கலாம். அதோட பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 80% இருக்கும், ஆனால் 100% இருக்காது. புரிஞ்சா? பாருங்களேன், அவன் நாளைக்கு வரலாம். அவன் நாளைக்கு வரலாம். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல அவன் நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்ல வரல, அவன் நாளைக்கு வரலாம். பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா 80% உறுதியாக இருக்குது, ஆனால் 20% உறுதியாக நமக்கு தெரியலை. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரி இடத்துல நம்ம மே வச்சு பேசலாம். இப்போ உங்களுக்கு இந்த மே அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வேர்பை எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சிச்சா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக மறக்கவே கூடாது. ஓகேங்களாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷன். நம்ம ஒருத்தங்க கிட்ட அனுமதி கேட்குறோம், ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ஹம்பிளாக கேட்குறோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மே வச்சு கேட்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி. நடக்கலாம், நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 80% இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்போது நம்ம மே வச்சு பேசலாம். உங்களுக்கு இந்த 30 days கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன சொல்லி கொடுத்தனோ அது மட்டும் இருக்காது. அதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்செப்டை இந்த பிடிஎஃப்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேணுமானால் நீங்கள் வாங்கி எதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம மே வச்சு பெர்மிஷன் எப்படி கேட்கலாம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே நான் சிம்பிளான 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷன் கேட்குறோம், அனுமதி கேட்குறோம், ரொம்ப பொலைட்டாக கேட்குறோம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் உள்ளே வரலாமா? கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்கிட்ட கண்டிப்பாக கேட்போம், நான் உள்ளே வரலாமா டீச்சர்? கேட்போம் பார்த்தீங்களா, வெளியில் நின்றுட்டு, வாசலில் நின்றுட்டு. இதெல்லாம் எப்படி கேட்போம்? நம்ம ரொம்ப பணிவாக கேட்குறோம், பொலைட்டாக கேட்குறோம், டீச்சர் நான் உள்ளே வரலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே ஈஸியான சென்டென்ஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் எல்லாருக்குமே புரியும். யாருக்குமே புரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு இந்த 30 days கிளாஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்கேன். ஓகே, ஆன்சர் பண்ணுறீங்களா? பேசலாமா? நான் உள்ளே வரலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பெர்மிஷன் கேட்குறதுனால வரலாமா, பெர்மிஷன் தானே கேட்குறோம் அப்படின்னா மே வச்சு தான் கேட்கணும். மே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட் யாரை பற்றி பேசுகிறோம்? நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன். மே ஐ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? வர்றது தான். வர்றதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கம். மே கம். எங்கே? உள்ளே வரலாமா? இன். மே கம் இன். நான் உள்ளே வரலாமா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன், நான் வீட்டுக்கு போகலாமா? டீச்சர்கிட்ட கேட்குறீங்க, டீச்சர் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போகலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. நான் வீட்டுக்கு போகலாமா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். மே ஐ கோ. கோனா போகிறது, எங்கே? வீட்டுக்கு. ஹோம். மே கோ ஹோம். நான் வீட்டுக்கு போகலாமா? இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன கேள்வி வரும், மகா இக்குன்னா டூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா டூ வச்சு தானே பேசணும். இப்போ சென்னைக்குன்னா டூ சென்னை, மதுரைக்குன்னா டூ மதுரை, பள்ளிக்குன்னா டூ ஸ்கூல் அப்படின்னு தானே பேசணும். இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக ஏன் ஹோம் அப்படின்னு பேசியிருக்கீங்க? டு ஹோம் அப்படின்னு தானே பேசணும்.
கேள்வி வருதா? கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கணும். எங்கெல்லாம் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படிலாம் சொல்கிறோமோ அந்த இடத்துல நம்ம டு யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஐ கோ ஹோம் அப்படின்னாவே போதும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, எங்கெல்லாம் நம்மளுடைய வீடை பற்றி பேசுகிறோமோ அந்த வீட்டுக்கு முன்னாடி டு வச்சு நம்ம பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மே ஐ கோ ஹோம், நான் வீட்டுக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நான் இங்கே விளையாடலாமா? நாங்கள் விளையாடலாமா? எப்படி கேட்கலாம்? பொலைட்டாக கேட்குறோம். நாங்கள் விளையாடலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். மே ஐ ப்ளே? இங்கே அப்படின்னா ஹியர். நான் இங்கே விளையாடலாமா? எப்படி கேட்குறோம் இதை? மே ஐ ப்ளே ஹியர், நாங்கள் விளையாடலாமா? புரிஞ்சா? இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட பெர்மிஷன் கேட்குறோம், ரொம்ப பொலைட்டாக கேட்குறோம் அப்படின்னா மே வச்சு கேட்கலாம். நம்ம கேன் வச்சு கேட்கலாம், குட் வச்சு கேட்கலாம். கேன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம ஃபேமிலி கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ஜாலியாக பேசுகிறோம் அப்படின்னா கேன் வச்சு பேசலாம். அதுவே இன்னும் ரொம்ப பொலைட்டாக பேசுகிறோம் அப்படின்னா நம்ம மே வச்சு கேட்கலாம். ஓகேங்களா? இந்த கேனுக்கும் மேக்கும் நடுவில் குட் அப்படிங்கிற இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் இருக்குது. ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். இங்கே இருக்க தம்ஸ் அண்ட்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் ஜன்னலை திறக்கலாமா? நான் ஜன்னலை திறக்கலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். மே ஐ ஓப்பன்? ஓப்பன்னா திறக்கிறது. எதா? த விண்டோ. மே ஓப்பன் தி விண்டோ? நான் ஜன்னலை திறக்கலாமா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. நான் ஜன்னலை க்ளோஸ் பண்ணலாமா? இது எப்படி கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப பேசிக்கான சென்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் உன்னுடன் வரலாமா? நான் உங்கள் கூட வரலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். மே ஐ கம்? யாருடன்? உன்னுடன். உடன்னா வித், உன்னுடன்னா வித் யூ. சேர்ந்து பேசுங்க பார்க்கும். மே ஐ கம் வித் யூ? மே ஐ கம் வித் யூ? நான் உங்கள் கூட வரலாமா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் உன்னை பிறகு அழைக்கலாமா? நான் உங்களை பிறகு கூப்பிடலாமா? ஃபோனில் பேசுவோம் பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் உங்களை பிறகு கூப்பிடலாமா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். மே ஐ கால் யூ? எப்போ? பிறகு, லேட்டர். மே கால் யூ லேட்டர்? நான் உங்களை பிறகு கூப்பிடலாமா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தம்சன்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிபிலிட்டி அப்படின்னா நடக்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு செயல் இனிமேல் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஆனால் உறுதியாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. 80% பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய சான்சஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பாருங்களேன். அவன் வரலாம். நீங்கள் கேட்குறீங்க, அவன் இன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு வருவானா அப்படின்னு கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், அவன் வரலாம். அவன் வரலாம், வரதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஆனால் ஃபுல்லாக இல்லை. 80% அவன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? அவன் வரலாம். எங்கெல்லாம் அந்த வரலாம், போகலாம் 80% உங்களுக்கு உறுதியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் மே வச்சு பேசலாம். ஓகேங்களா? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இதை ஃபாலோ பண்ணி பேசுங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான சென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாராலுமே பேச முடியும். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக சொல்லுங்கள். எங்கெல்லாம் நீங்கள் இனிமேல் ஒரு செயல் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களோ அங்கே மே வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். யார் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? அவன். அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசின உடனே நம்ம மே அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்பு பேசணும். ஹி மே. அவன். மே அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லாம். அவன் லாம். வரலாம். வரதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் கம். உங்களுக்கு சிம்பிளாக புரியுதுக்காக சொல்கிறேன். ஹே அப்படின்னா அவன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மே அப்படின்னா அந்த லாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மே அப்படின்னா அந்த லாம். உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். கம் அப்படின்னா வருது. அப்போ அவன் வரலாம் அப்படின்னா ஹி மே கம். அவன் வரலாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ சொல்லிக் கொடுக்கேன். இது நல்லா கவனிங்க. உங்களுக்கு தனியாக வீடியோ வேணால் நான் செப்பரேட்டாக பண்ண ரெடியாக இருக்கேன். இப்போ அவன் உறுதியாக வருவான். 100% நமக்கு தெரியுது அவன் உறுதியாக வருவான் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள்
வில் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் வச்சு நீங்கள் பேசணும். அவன் வருவான், he will come. அவன் வருவான், உறுதியாக தெரியுது அவன் வருவான். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகத்தோடு சொல்கிறோம். அவன் வரலாம், ஆனால் உறுதியாக சொல்ல வரல. அவன் வரலாம், பாருங்கள், வரலாம். அங்கே நம்ம மே வச்சு பேசலாம் 80%. ஓகேங்களா? ஓகே, இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒரு 50% நினச்சிக்கோங்களேன். அவன் வந்தாலும் வரலாம் அப்படி சொல்ல வரும் பார்த்தீங்களா? நீங்கள் இது இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கிறதுனா அவன் வர்றதுக்கான வாய்ப்பு பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்ல வரீங்க பார்த்தீங்களா? நீங்கள் அது இப்படியுமே பேசலாம். அவன் வரலாம், நீங்கள் டவுட்டாக சொல்கிறீங்க, சந்தேகமாக சொல்கிறீங்க. அவன் வரலாம், ஆனால் உறுதியாக தெரில, பாதிக்கு பாதி இருக்குது, 50% இருக்குது. அப்போ நீங்கள் எந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் வச்சு பேசணும் அப்படின்னா குட், ஒரு 50% வச்சுக்கோங்க. ஹி குட் கம், அவன் வரலாம். ஓகேங்க, உங்களுக்கு ஒரு 20% மட்டும்தான் தெரியுது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் வந்தாலும் வரலாம், ஆனால் நமக்கு நல்லாவே தெரியுது அவன் வரமாட்டான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவனுக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, அவன் வெளில போகிறேன்னு சொல்லியிருக்கான். பட் இருந்தாலும் அந்த சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 20% நினச்சிக்கோங்க. அவன் வந்தாலும் வரலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த மாடல் ஆக்சிலரி வச்சு பேசணும்? இங்கே தான் மைட். ஓகேங்களா? ஒரு 20%. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? உறுதியாக அப்படின்னா வில், 80% அப்படின்னா மே, 50% அப்படின்னா குட், 20% மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மைட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. உங்களுக்கு இதை தனியாக செப்பரேட்டாக வீடியோ வேணும், உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயிலாக வீடியோ வேணால் கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. ஓகேங்க. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன், நாங்கள் போகலாம். நாங்கள் சென்னைக்கு போகலாம், வாய்ப்பு 80% இருக்குது, ஆனால் உறுதியாக நாங்கள் சென்னைக்கு போவோம்னு சொல்ல வரல, நாங்கள் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். எப்படி பேசுவேன்? நாங்கள் we மேலாம் போகலாம், go. we may go, நாங்கள் போகலாம். we may go, நாங்கள் போகலாம். இப்போ நாங்கள் சென்னைக்கு போகலாம் அப்படின்னா we may go to சென்னை, நாங்கள் சென்னைக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் சமைக்கலாம். அவள் சமைக்கலாம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். 80% நமக்கு நல்லா தெரியுது, அவள் சமைக்கக்கூடிய சான்சஸ் 80% இருக்குது. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். she may cook, அவள் சமைக்கலாம். இப்போ அவள் எங்களுக்காக சமைக்கலாம் அப்படின்னா எங்களுக்காக, for us. அவள் உனக்காக சமைக்கலாம் அப்படின்னா for you. அவள் எனக்காக சமைக்கலாம் அப்படின்னா for me. she may cook for me, she may cook for them. அவள் அவர்களுக்காக சமைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சின்ன சின்ன வேர்ட் ஆட் பண்ணி நிறைய சென்ஸ் ஈஸியாக பேசலாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தங்க கிட்ட ஆஸ்கிங் பெர்மிஷன் கேட்கும்போது நம்ம மே வச்சு கேட்கலாம். அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு முன்னாடி தான் மே அப்படிங்கிற இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் வரும். செகண்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி, ஒரு செயல் நடந்தாலும் நடக்கலாம், நடக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம மே வச்சு பேசணும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. ஓகே, உங்களுக்கு இன்னுமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் இங்கே இருக்க தமிழ்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீ அவனை பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யூ மே, வெர்ப்னா பார்க்குறது தான். யூ மே see யாரை? அவனை. அவனைனா ஹிம். யூ மே see him, நீ அவனை பார்க்கலாம். இப்போ நீ அவளை பார்க்கலாம் அப்படின்னா ஹிம் அப்படிங்கிற இடத்துல ஹர் அப்படின்னு போடுங்க. யூ மே see her. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நமக்கு உதவலாம். அவங்க நமக்கு உதவி செய்யலாம், ஆனால் உறுதியாக சொல்ல வரல. ஆனால் உதவி செய்யறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஒரு 80% இருக்குது, நமக்கு நல்லா தெரியுது. ஓகேங்களா? எப்படி பேசலாம்? அவர்கள் தே மே ஹெல்ப்
அவங்க உதவி செய்யலாம் யாருக்கு? நமக்கு. they may help us. அவங்க நமக்கு உதவி செய்யலாம். இந்த இடத்துல to us அப்படின்னு நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா us அப்படின்னு பேசலாம். ஓகேங்களா? நமக்கு us. they may help us. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவர்கள் போட்டியில் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் 80% இருக்குது. அவங்க போட்டியில் ஜெயிக்கலாம். they may ஜெயிக்கிறதுக்கு வின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் போட்டியில் the match. they may win the match. அவங்க போட்டியில் ஜெயிக்கலாம். ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ நல்லா பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.